தூள் உப்பு பாக்கெட்ல என்னதான் உப்பு தூளா இருந்தாலும், தூள் உப்புலயும் ஈரப்பதம் இருக்கும். அதையும் வறுத்து பயன்படுத்தினா கடைசி வரைக்கும் ஜாடியில இப்படி ஈரப்பதம் இல்லாம இருக்கும். ஏற்கனவே என்னோட சேனல்ல கல் உப்பை எப்படி வறுத்து ஈரப்பதம் இல்லாம வச்சுக்கிறணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. நான் இன்னைக்கு தூள் உப்பை மண்சட்டியில வறுக்க போறேன். நீங்க எந்த பாத்திரத்துலயும் வறுத்துக்கலாம். இப்ப தூள் உப்பை எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். தூள் உப்பை கூட வறுக்கணுமான்னு நினைக்காதீங்க. இப்போ நான் கடையில் வாங்கினா தூள் உப்பை பாக்கெட்டோட மண்சட்டியில் கொட்டியிருக்கேன். அதை இப்படி கையில் எடுத்து பார்த்தா உதிரியாக தான் இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அரிகரண்டியை வச்சு உப்பை வறுக்க போகிறேன். வறுக்க முன்னாடி அரிகரண்டியில் உப்பை எடுத்து பாருங்கள். உப்பில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அரிகரண்டியில் கீழேயே உப்பு இறங்கலாம். இப்படியே இந்த உப்பை தூள் உப்பு தூவுற டப்பாவில் போட்டு வச்சாலும் அந்த டப்பாவில் இருந்தும் உப்பு உதிராது. அதனால் உப்பை வறுத்து ஜாடியில் போட்டு பயன்படுத்தினா கடைசி வரைக்கும் உப்புல ஈரப்பதம் ஆகாமல் இருக்கும். தூள் உப்பு தூவுற டப்பாவில் போட்டு வச்சாலும் ஈஸியாக பயன்படுத்தலாம். தூள் உப்பை வறுக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். அப்போ தான் உப்பு கருகாது. இப்போ நல்லா உப்பு வறுபட்டுருச்சு. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறணும்னா அரிகரண்டியில் உப்பை இப்படி எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள் உப்பு எப்படி உதிருதுன்னு. ஏற்கனவே உங்கள்கிட்ட உப்பு உதிராமல் காட்டினேன். இப்போ வறுத்த உப்பு இந்த மாதிரி உதிரும். இப்படி வறுத்த உப்பை உப்புத்தூள் தூவுற டப்பாவில் போட்டு டேபிளில் வச்சு சாப்பாட்டுக்கு உப்பு தேவைன்னா அதை எடுத்து தூவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உப்பை வறுத்தாச்சு. அடுப்பை அணைச்சிட்டு ஒரு தட்டில் உப்பை கொட்டி வச்சு ஆற வச்சிடணும். உப்பு நல்லா ஆறவும் ஒரு ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா உப்பு ஈரப்பதமாகாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.